வணக்கம் தோழர்களே. நான் உங்கள் நண்பன் சுரேஷ். அது ஒரு சூரியன் மறையும் மாலை நேரம். சிவப்பு வானம் மெதுவா இருட்ட ஆரம்பிக்குது. அன்னைக்கு மேய்ச்சலுக்கு போயிருந்த மாடுகள் எல்லாம் தானாகவே சுக்கராச்சாரியருடைய ஆசிரமத்துக்கு வரிசையா திரும்ப வந்துச்சு. தேவயானி வாசல்லயே நின்னுகிட்டு ஒவ்வொரு மாடா எண்ணி பார்க்கிறா. எண்ணிக்கை சரியா இருந்தும் கூட அவ முகத்துல கவலை அதிகமாச்சு. ஐயோ! எல்லா மாடும் வந்துருச்சே! மேய்க்கப் போன கசன் மட்டும் ஏன் இன்னும் வரல? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே காட்டுப் பக்கமா பார்த்து, "கசா கசா நீ எங்க இருக்க?" அப்படின்னு கத்தினா. அவ அப்படி கத்தவும், சில பறவைகள் கரைஞ்சுகிட்டே வேகமா பறந்து மரங்களுக்குள் தஞ்சம் புகுந்து மறைந்தன. ஆனா, கசன் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. அதுவரை அவ முகத்துல இருந்த கவலை பயமாக உருமாறியது. காத்தோட சத்தமும் வேகமும் அதிகமாகி ஆசிரமத்தில ஏத்தி வைக்கப்பட்டிருந்த தீபங்கள் அசஞ்சாடியது. கூடவே மழையும் தூற ஆரம்பிக்குது. உடனே உள்ள ஓடிய தேவயானி பதற்றத்தோட அப்பா அப்பா அப்படின்னு கத்தினா. தியானத்துல இருந்த சுக்கராச்சாரியார் கண் பிழித்தாரு. அப்பா கசன மறுபடியும் காணும்பா. சாயங்காலமே எல்லா மாடுகளும் வந்துடுச்சு. ஆனா அவ மட்டும் இன்னும் வரலப்பா அப்படின்னு கதறி அழுதால் சுக்கராச்சாரியார் வெடுக்குன்னு எழுந்தாரு. இது 3வது முறை கண்டிப்பா இந்த வாட்டி இப்படியே விட முடியாது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு தேவயானி கண்ணீரோட அப்பா தயவு செஞ்சு அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கப்பா. அவன் இல்லாம எனக்குன்னு வார்த்தைய அவ முடிக்கிறதுக்குள்ளேயே தன் கைகளை உயர்த்தி குறுக்கிட்டார் சுக்கராச்சாரியார். கவலைப்படாதம்மா, அவன் எங்க இருந்தாலும் சரி, ஒருவேளை இறந்தே போயிருந்தாலும் கூட, சரி நான் அவன கண்டுபிடிச்சு உன் முன்னாடி உயிரோட கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி, கண்களை மூடி மந்திரங்களை சொன்னார். திடீர்னு அவர் முகத்துல அதிர்ச்சி பரவியது. உடம்பு நடுங்கியது. கண்கள் விரிந்தன. தடுமாற்றத்தோட நம்ப முடியாம இது எப்படி சாத்தியம்? தேவயானி கசன் என் வயித்துக்குள்ள இருக்காமா அப்படின்னு சொல்லவும், ஒரு பெரிய இடி ஆசிரமத்துக்கு வெளியே விழுந்து அடைமழை வெளுத்துவாங்க ஆரம்பிக்குது. தேவயானி அதிர்ச்சியில பின்னோக்கி நகர்ந்தாள். "என்னப்பா சொல்றீங்க? உங்க வயித்துலயா அது எப்படிப்பா முடியும்?" என அதிர்ச்சியா கேட்டா. "அதுதாம்மா எனக்கும் புரியல. இப்ப நான் மிருத சஞ்சீவினி மந்திரத்த சொன்னா, கசயன் வயித்த கிழிச்சுக்கிட்டு உயிரோட வெளிய வந்துடுவான். ஆனா அப்படி செஞ்சா உன் அப்பா நான் இறந்து போயிடுவேன்" அப்படின்னு சொன்னாரு. அதைக் கேட்ட தேவயானியின் முகம் வெளுத்துப் போனது. கண்கள்ல நீர் தாரை தாரையாக கொட்டியது. இருவரும் செய்வதறியாது திகைத்துப் போய் நின்றனர். யார் இந்த சுக்கராச்சாரியார்? ஏன் அவருக்கு மகாவிஷ்ணுவை கண்டாலே பிடிக்காது? தேவர்களுக்கு குருவாக இருந்திருக்க வேண்டிய அவர் எப்படி அசுர குருவா ஆனார்? இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலேயே யாருக்குமே கிடைக்காத இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் அற்புத சஞ்சீவினி மந்திரம் எப்படி அவருக்கு மட்டும் கிடைத்தது? யார் இந்த கசன் எப்படி சுக்கராச்சாரியருடைய வயித்துக்குள்ள போனா? உயிரோட வெளிய வந்தானா? அப்படி வெளிய வந்தா சுக்கராச்சாரியார் செத்துப் போயிருவாரு. என்ன நடந்துச்சு? ஆச்சரியங்களும் மர்மங்களும் பல நிறைந்த நவகிரகங்களில் சுக்கிரன் என அனைவராலும் போற்றிப் புகழப்படும் சுக்கராச்சாரியாரின் உண்மை வரலாற்றை அறிவோம் வாங்க. யுமாக் மாஸ்டர் மட்டங்கள் வரும் எம்மதேவர் ஒரு சமயம் தன் மனசிலிருந்து புத்திரர்களை உருவாக்கினார். மரிசி, அத்ரி, புல்லா, புலஸ்தியர், அங்கீரஸ், கிருத்து, வசிஷ்டர், தக்ஷன், பிறகு நாரதர் அப்படின்னு பிரம்மதேவருக்கு பிறந்த இந்த 10 பேரும் பிரம்மாவின் மானச புத்திரர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இதுல பிருகு முனிவர் ரொம்பவே சக்தி வாய்ந்தவர். இவர் எழுதிய பிருகு சமீதத்தா அப்படிங்கிற ஜோதிட சாஸ்திர நூல் இன்னைக்கு வரைக்குமே பயன்பாட்டுல இருக்கு. இந்த பிரகுமுனிவருக்கும் தாய் காவிய மாதாவுக்கும் பிறந்த மகன்தான் சுக்கராச்சாரியார். இதே பிருகு மகரிஷிக்கும் அவருடைய இன்னொரு மனைவிக்கும் பிறந்தவர் மகாலட்சுமி. ஆக ஒரு வகையில சுக்கராச்சாரியாரும் மகாலட்சுமியும் சகோதர சகோதரி. அதனாலதான் ஒருத்தர் மேல சுக்கிரனுடைய பார்வை பட்டா அவருக்கு லட்சுமி கடாட்சமும் தானா வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சுக்கராச்சாரியார் மிருகு மகரிஷிக்கு மகனா பிறந்து ஆசிரமத்திலேயே வளர ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே அவருக்கு எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. இத பார்த்த தந்தை பிருகு முனிவர் சுக்கராச்சாரியார இன்னொரு மானசபுத்திரரான அங்கீரஸ் முனிவர் கிட்ட கல்வி கத்துக்கிறதுக்காக அனுப்பி வச்சாரு. இப்படி சுக்கராச்சாரியார் அங்கிரஸ் முனிவருடைய ஆசிரமத்துக்கு போய் அங்கேயே தங்கி கல்வி கத்துக்கிட்டே வராரு. இந்த குரு அங்கிரசுக்கு ஒரு மகனும் இருந்தாரு. அவர்தான் பிரகஸ்பதி. பிரகஸ்பதிக்கும் சுக்கராச்சாரியருக்கும் கிட்டத்தட்ட அப்போ ஒரே வயசுதான். அதனால இந்த 2 பேருக்குமே ஒன்னாவே கல்வி போதனை செஞ்சுட்டு வந்தாரு ரிஷி அங்கீரஸ். ஆனா என்ன இருந்தாலும் பிரகஸ்பதி அவர் பெற்ற மகன் இல்லையா? அதனால பாரபட்சம் காட்டி சில முக்கியமான கலைகளை பிரகஸ்பதிக்கு மட்டும் தனிமையில ரகசியமா போதனை செய்து வந்தார் அங்கீரஸ். இந்த விஷயம் தெரிய வந்ததும் சுக்கராச்சாரியார் ரொம்பவே வருத்தப்பட்டாரு.
குறுங்கிறவரு தெய்வத்துக்கு சமமானவர். அப்படி இருக்கும்போது ஒரு குரு என்னைக்குமே தன்னுடைய மாணவர்களுக்கு கல்வி விஷயத்துல பாரபட்சம் காட்டவே கூடாது. இதனால குரு அங்கீர செய்த செயல் தனக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய அநீதி அப்படின்னு அவர் உணர்ந்தாரு. அதுக்கு மேல ஒரு நொடி கூட அவர் அங்க இருக்க விரும்பல. உடனே அந்த ஆசிரமத்த விட்டு வெளியேறி கௌதம ரிஷி கிட்ட மாணவரா சேர்றாரு. அவர்கிட்ட இருந்து அனைத்து வேத சாஸ்திரங்களையும் முறையா கற்று கை தேர்ந்தாரு. இப்படி பிரகஸ்பதி சுக்கராச்சாரியார் இந்த 2 பேருமே வளர்ந்து அவரவர் குருகிட்ட இருந்து சிறந்த முறையில எல்லா கலைகளையும் கற்று அவங்களும் ஒரு குருஸ்தானத்துக்கு உயர்ந்தாங்க. ஆனா எல்லா விஷயத்திலுமே குரு சுக்கராச்சாரியார் பிரகஸ்பதியை விட ஒரு படி உயர்ந்தவராகவும் திறமை வாய்ந்தவராகவும் இருந்தார். இந்த மாதிரி சமயத்துல தேவர்கள் தங்களை வழிநடத்தவும் தங்களுக்கு எல்லா கலைகளையும் கற்றுத்தரவும் ஒரு சிறந்த தேவ குருவை தேடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா தேவர்களும் சுக்கராச்சாரியருடைய திறமைகளைப் பற்றி தெரிந்து அவருடைய பெயரையே பரிந்துரை செஞ்சாங்க. ஆனா இந்திரன் பிரகஸ்பதி தன்னுடைய நண்பர்ன்ற ஒரே காரணத்தால பிடிவாதமா பிரகஸ்பதி தான் தேவ குருவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதையே முடிவாக அறிவித்தான். இப்படி சுக்கராச்சாரியார் எல்லா வகையிலும் அதிக தகுதியானவரா, அறிவுள்ளவரா, திறமை வாய்ந்தவரா இருந்தபோதும் திரும்பவும் அதே பாரபட்சம் காட்டப்பட்டு நிராகரிக்கப்பட்டார். இது அவரை ஏமாற்றத்தின் உச்சிக்கே கொண்டு போச்சு. இருந்தாலும் உடைஞ்சு போகாம அவர் ஒரு முக்கியமான தீர்மானம் செஞ்சாரு. நம்மள மதிக்காம அவமரியாதை செஞ்ச தேவர்கள பத்தி இனி நாம கவலைப்படாம தேவர்களின் எதிரிகளான அசுரர்களுக்கு ஒரு சிறந்த குருவா இருந்து அவங்கள நல்ல முறையில வழிநடத்தி அவர்களையும் தேவர்களுக்கு இணையாக கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாரு. ஏற்கனவே நல்ல படிக்கிற மாணவர்களை 100% மதிப்பெண் எடுக்க வைக்கிறதை விட படிப்பே ஏறாத தருதலை மாணவர்களை நல்வழிப்படுத்தி திருத்தி அவங்கள குறைஞ்சபட்சம் தேர்ச்சியாவது அடைய வைக்கிறது தான் ஒரு நல்ல குருவுக்கு அழகு அப்படின்னு சுக்கராச்சாரியார் நினைச்சாரு. அதனால அன்று முதல் அசுர குருவாகி அவர்களுக்கு போர் நுணுக்கம், அரசியல் நுட்பம், ஆயுதக் கலை, மருந்து தயாரிப்பு, மந்திரங்கள், ரசவாதம்னு அவருக்கு தெரிஞ்ச எல்லா கலைகளையுமே எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம கத்து கொடுத்து படிப்படியா அசுரர்களையும் தேவர்களுக்கு இணையான வலிமை கொண்டவர்களாக உயர்த்தினார். இதனால தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பல தடவை போர் நடக்குது. இங்க ஒரு விஷயம் நாம கவனிக்கணும். இந்த சம்பவங்கள் எல்லாமே பார்க்கடல் கடையப்பட்டு தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நடப்பவை. அதனால இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அமரத்துவம் அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது. அதாவது இந்த காலகட்டத்துல தேவர்களாக இருந்தாலும் சரி, அசுரர்களாக இருந்தாலும் சரி, ஒருவேள போர்ல தாக்கப்பட்டு கொல்லப்பட்டா அவங்க கண்டிப்பா இறந்து போயிடுவாங்க. ஆக எப்பெல்லாம் போர் நடக்குதோ, அப்பெல்லாம் இந்த 2 பக்கமும் உயிர் சேதங்கள் அதிகமாகிட்டே வருது. இத கவனிச்ச சுக்கராச்சாரியார் அசுரர்களுக்கு எப்படியாவது அமரத்துவம் வாங்கித் தரணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதன்படி கைலாய மலைக்கு போய் சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சு இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வைக்கும் மிருத சஞ்சீவனி மந்திரத்தை வரமா வாங்கலாம் அப்படின்னு முடிவு செய்றாரு. அப்படி தவம் செய்ய போறதுக்கு முன்னாடி அசுரர்கள கூப்பிட்டு, "அடே அசுரர்களா உங்களுக்காக தான்டா நான் தவம் செய்ய போறேன். திரும்ப எப்ப வருவேன் அப்படின்னு எனக்கே தெரியாது. நான் வரதுக்குள்ள அவசரப்பட்டு தேவர்கள் கூட சண்ட போட்டு செத்து போயிடாதீங்கடா. வெளிய சுத்தித் தெரியாம என் தந்தை பிருகமுனிவருடைய ஆசிரமத்துல பத்திரமா இருங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு தவம் செய்ய போனாரு. அசுரர்களும் குரு பேச்ச தட்டாம பிருகுமுனிவர் ஆசிரமத்துக்கு போயி அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் எப்படிங்கிறீங்க, அவங்களுடைய அரகுணங்கள ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு, அந்த புனிதமான ஆசிரமத்துக்குள்ள ஆயுதங்களை எடுத்துட்டு போகாம, எல்லாத்தையும் வெளியவே வச்சுட்டு, அவர்களும் முனிவர்கள் மாதிரி தியானம், பூஜைகள் போன்ற விஷயங்கள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இத தேவர்கள் பார்த்தாங்க. சுக்கராச்சாரியார் தவம் செய்ய போயிட்டாரு. அசுரர்கள் பிரகுமுனிவர் ஆசிரமத்தில ஆயுதம் இல்லாம இருக்காங்க. இப்ப நாம போய் அவங்கள தாக்குனா சுலபமா ஒட்டுமொத்த அசுர குலத்தையே அடியோட அழிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆசிரமத்துல பிருகுமுனிவர் இருந்தாரு. இந்த பிருகுமுனிவர் மிக சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு தேவர்களுக்கு தெரியும். அதனால பிருகுமுனிவர் ஆசிரமத்தை விட்டு வெளிய போற ஒரு சந்தர்ப்பத்திற்காக பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு நாளும் வந்துச்சு. மிருகுமுனிவர் ஒரு யாகத்துக்காக ஆசிரமத்தில இருந்து கிளம்பி போறாரு. உடனே ஒட்டுமொத்த தேவர்களும் ஆயுதங்களோட கிளம்பி வந்து மிருகமுனிவர் ஆசிரமத்தை முற்றுகையிட்டனர். ஆனா ஒரு விஷயத்தை அவங்க அப்ப கவனிக்க தவறி இருந்தாங்க. கவனிக்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்றத விட ஒரு பெண்ணால பெருசா என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு குறைவா இடை போட்டாங்க அப்படின்றதான் சொல்லியாகணும். ஆமாங்க, பிருகுமுனிவருடைய மனைவியும் சுக்கராச்சாரியருடைய தாயுமான
காவிய மாதா அதே ஆசிரமத்துல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையே தேவர்கள் பெருசா மதிக்கல. ஆனா அசுரர்கள் எல்லாரும் அந்த காவிய மாதாவின் கால்ல விழுந்து, "தாயே எங்கள நீங்க தான் காப்பாத்தணும்" அப்படின்னு சரணாகதி அடையவும், வாசல்ல நின்ற தேவர்கள், "ஏய் அசுரர்களே நீங்க வெளிய வரீங்களா? இல்ல நாங்க உள்ள வரட்டுமா?" அப்படின்னு கூச்சலிட்டனர். ஆனால் தவங்கள் பல செய்து, யோக சக்தியின் ஒட்டுமொத்த வடிவமாக விளங்கிய காவிய மாதா யார் அப்படின்னு இந்த உலகமே அறியப் போகும் நாள் அன்னைக்கு தான் அப்படின்னு பாவம். தேவர்கள் கனவுல கூட நெனச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அதுவரை தியானத்துல இருந்த காவியமாதான் வாசலுக்கு வந்து அங்கு ஆயுதங்களோட நின்னுகிட்டு இருந்த தேவர்களை ஒரே ஒரு பார்வை பார்த்தாரு. அவ்வளோதாங்க. இந்திரன் உட்பட ஒட்டுமொத்த தேவர்களும் அந்த இடத்திலேயே ஆயுதங்கள கீழ போட்டுட்டு மீளவே முடியாத ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறாங்க. அந்த ஆசிரமம் இருந்த காட்டுப் பகுதிக்கு வெளிய நின்னுட்டு இருந்த சில தேவர்கள் மட்டும் அந்த யோக சக்தியில சிக்காம தப்பிச்சு மகாவிஷ்ணு கிட்ட ஓடிப்போய் நடந்த விஷயங்கள சொல்லி உதவி கேடுறாங்க. இப்போ மகாவிஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா, உறக்க நிலையில அசைப்பற்று நின்னுகிட்டு இருந்த இந்திரன் உள்ளிட்ட எல்லாருடைய ஆள் மனசுக்குள்ளயும் நுழைஞ்சு அவர்கள தூக்கத்திலிருந்து எழுப்ப முயற்சி செய்றாரு. தன்னுடைய யோக சக்தி உடைக்கப்படுவதை தெரிஞ்சுகிட்ட காவியமாதா மகாவிஷ்ணுவுக்கும் தேவர்களுக்கும் சேர்த்து ஒரு கடும் எச்சரிக்கை விடுத்தாரு. உடனே இங்க இருந்து நீங்க எல்லாரும் போகல அப்படின்னா உங்க அத்தனை பேரையும் இங்கேயே எரிச்சு சாம்பலாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அதற்கான மந்திரங்களையும் உச்சரிக்க ஆரம்பித்தார். விஷயம் கைநேறி போயி சிருஷ்டியின் சமநிலை உடைக்கப்படப் போவதை உணர்ந்த மகாவிஷ்ணு அதுக்கு மேல ஒரு நொடி கூட தாமதிக்காம தன் சுதர்சன சக்கரத்தை ஏவி காவிய மாதாவின் தலையை துண்டித்து தரையில் வீழ்த்தினார். பின் தேவர்களை தூக்கத்துல இருந்து எழுப்பி அந்த இடத்திலிருந்து அவசர அவசரமா கூட்டிட்டு போயிடுறாரு. இதெல்லாம் நடந்து கொஞ்ச நேரத்திலேயே யாகத்துக்கு போயிருந்த பிருகமுனிவர் தன் ஆசிரமத்துக்கு திரும்ப வராரு. அங்க தன் மனைவி தலை துண்டிக்கப்பட்டு இரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அவர் தன் ஞான திருஷ்டி மூலமா நடந்த எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம தன் மனைவியின் தலையை துண்டித்து கொடூரமாக கொலை செய்த மகாவிஷ்ணு மேல கடும் கோபம் கொண்டு, இனி இந்த பூமியில மீண்டும் 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 பிறவி எடுத்து சாதாரண மனிதன் அனுபவிக்கக்கூடிய அனைத்து சுக துக்கங்களையும் அனுபவிச்சு இறுதியில் மரணிப்பாய் அப்படின்னு ஒரு பெரும் சாபத்த மகாவிஷ்ணுவுக்கே கொடுக்கிறாரு. இதனால தான் மகாவிஷ்ணு மீண்டும் மீண்டும் பூமியில அவதாரம் எடுக்கிறதா நம்பப்படுது. இப்படி மகாவிஷ்ணுவுக்கு சாபத்தை கொடுத்துட்டு தன் கமண்டல நீரை எள்ளி இறந்து போன தன் மனைவி மேல தெளிக்கவும் துண்டிக்கப்பட்ட தலை உடலோட ஒன்று சேர்ந்து காவியமாதா மீண்டும் உயிர் பெற்று எழுந்தார். இந்த இடத்துல மிருகுமுனிவர் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். கடவுளாகிய மகாவிஷ்ணுவுக்கு சாபம் கொடுத்தது ஒரு பக்கம். அதுக்கும் ஒரு படி மேல போயி இறந்தவரை மீண்டும் உயிர் பிழைக்க வைக்க அப்போ யாராலையும் முடியாத அந்த காலகட்டத்திலேயே அப்படி ஒரு சக்திய வாங்க தானே இப்போ சுக்கராச்சாரியரே தவம் செய்ய போயிருக்காரு. ஆனா அந்த மாதிரி சமயத்திலேயே இறந்து போன தன்னுடைய மனைவியை சுலபமா உயிர் கொடுத்து மீண்டும் இலை வச்சாரு அப்படின்னா இந்த பிரகு மகரிஷி எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவரா இருந்திருப்பார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இது ஒரு பக்கம் நடந்து முடியவும் தவம் செய்ய போயிருந்த சுக்கராச்சாரியருக்கும் தன் தாய் காவியமாதா மகாவிஷ்ணுவால தலை தண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டாள் அப்படிங்கிற அந்த விஷயம் ஞான திருஷ்டி மூலமா தெரிய வருது. ஆத்திரமடைஞ்ச அவர் அன்று முதல் மகாவிஷ்ணுதான் தனக்கும் அசுரர்களுக்கும் முதல் எதிரி அப்படின்னு முடிவு செஞ்சு அவர் செஞ்சுகிட்டு இருந்த தவத்தை மேலும் தீவிரப்படுத்தினார். எப்படின்னா, ஒரு மரத்துக்கு கீழ காய்ஞ்ச விறகுகளையும் சுள்ளிகளையும் இலைகளையும் பரப்பி அதுல என்றைக்கும் அணையாத ஒரு யாகத்தீயை உருவாக்கி அந்த மரத்துக்கு மேல தலைகீழாக தொங்கி கீழே எரியிற அந்த நெருப்பிலிருந்து வெளியே வர்ற புகைய மட்டுமே சுவாசிச்சு 1000 வருடங்களுக்கு மேலா கடும் தவம் செய்ய ஆரம்பிச்சாரு. இத பார்த்த இந்திரன், இப்படியே விட்டா கண்டிப்பா சுக்கராச்சாரியார் சிவபெருமான் கிட்ட இருந்து வரத்த வாங்கிடுவாரு அப்படின்னு பயந்து தன்னுடைய மகள் ஜெயந்திய கூப்பிட்டு நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது. உடனே போய் சுக்கராச்சாரியருடைய தவத்த கலைச்சிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். ஆனா அப்படி ஒரு செயல செய்யறதுல ஜெயந்திக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லை. இருந்தாலும் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை அப்படின்னு இந்திரனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சுக்கராச்சாரியார் தவம் செஞ்சுட்டு இருந்த அந்த இடத்துக்கு போனா ஜெயந்தி அங்கு அவர் மரத்துக்கு மேல தலைகீழா தொங்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு. அவருக்கு நேரா கீழ தீ எரிஞ்சிட்டு இருக்கிறதையும் அதிலிருந்து வெளிய வர புகையதான் அவர் உணவா சுவாசிச்சு இவ்வளவு வருஷமா உயிரோட தவம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த ரகசியத்தையும் கண்டுபிடிச்சா. உடனே அவளுக்கு ஒரு யோசனை வருது.
அதன்படி காஞ்ச மிளகாய்களை கை நிறைய அள்ளி எடுத்துட்டு வந்து அந்த எரிஞ்சுகிட்டு இருந்த தீயில போட்டா. அந்த மிளகாயோட நெடி அந்த புகையில கலந்து சுக்கராச்சாரியார் அத சுவாசிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவரோட மூக்கு, காது, வாயின்னு எல்லாத்துலயும் இரத்தம் வடிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் அவர் விடாம சிவநாமத்த சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இத பார்த்த ஜெயந்தி அதிர்ச்சி அடைகிறாரு. இப்படி கூட ஒருத்தரால தவம் செய்ய முடியுமா? என்ன இப்பேற்பட்ட மாமுனிவருக்கா நான் தீங்கு செய்ய பார்த்தேன் அப்படின்னு தன் தவறை உணர்ந்து கூனி குறுகி போனான். இதையெல்லாம் பார்த்த சிவபெருமான் அகமகிழ்ந்து அங்க உடனே தோன்றி காட்சி கொடுத்து, சுக்கராச்சாரியரே, உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டாரு. இறந்தவரை உயிர்ப்பிக்கும் மிருத சஞ்சீவினி வித்தையை நீங்க எனக்கு உபதேசம் செய்யணும் அப்படின்னு சுக்கராச்சாரியார் கேட்டாரு. சிவபெருமான் புன்னகைத்தவாறே அந்த வித்தையை அவருக்கு கத்துக் கொடுத்தார். இத நீ கெட்ட எண்ணத்தோட வேற யாருக்கும் உபதேசம் செய்யக்கூடாது. தவறாகவும் பயன்படுத்தக்கூடாது. அப்படி செஞ்சா இது பயன் தராமல் போகலாம் அப்படின்னு எச்சரித்து மறைந்தார். வரத்தை வாங்கிய சுக்கராச்சாரியார் பெருமகிழ்ச்சி அடைகிறார். வந்த வேலை முடிஞ்சது. இனி ஆசிரமத்துக்கு கிளம்புவோம் அப்படின்னு நினைக்கும்போது அவர் கால்ல வந்து விழுந்தா ஜெயந்தி. முனிவரே, நீங்க இப்பேற்பட்ட மகான்னு தெரியாம நான் உங்களுக்கு பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன். இந்த பாவத்தை கரைக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு மனைவியா இருந்து சேவை செய்யணும். ஆனா நான் ஒரு தேவலோக கன்னிகை. காலம் போற உங்களுக்கு மனைவியா இருக்க முடியாது. அதனால அடுத்த 10 வருடம் மட்டும் என்ன உங்க மனைவியா ஏத்துக்கணும். அந்த 10 வருடமும் நாம யாரு கண்ணுக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு பணிவோட வேண்டி வரம் கேட்டாள். அவளுடைய தூய்மையான மனச புரிஞ்சுகிட்ட சுக்கராச்சாரியார் அதற்கு சம்மதித்தாரு. அதன்படி 2 பேரும் அந்த இடத்திலேயே அடுத்த 10 வருடங்களுக்கு யாருடைய கண்ணுக்கும் தெரியாம மறைஞ்சு கணவன் மனைவியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. தன் மகள் ஜெயந்தி இப்படி ஒரு காரியம் செஞ்சிட்டாளே அப்படின்னு இந்திரன் அதிர்ச்சி அடைஞ்சு, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பிரகஸ்பதி கிட்ட கேடறான். அதுக்கு பிரகஸ்பதி இதையும் நமக்கு சாதகமாக்கிக் கொள்ளலாம் இந்திரா. நீ கவலைப்படாத என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி விகஸ்பதி சுக்கராச்சாரியாரா உருவம் எடுத்தார். ஆமாங்க சுக்கராச்சாரியார். ஜெயந்தி கூட இருந்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பிரகஸ்பதி சுக்கராச்சாரியார் மாதிரி அசுரர்களுக்கு குரு மாதிரி போய் உடாந்துக்கிறாரு. அன்னையிலிருந்து அசுரர்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் போதிக்காம அவங்களுக்கு தவறான விஷயங்களை கத்துக் கொடுத்துக்கிட்டே வந்தாரு. இப்படியே 10 வருஷம் ஓடிப்போனது. அதுவரை கணவன் மனைவியா வாழ்ந்த சுக்கராச்சாரியார் ஜெயந்திக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. கொடுத்த வரத்தின்படியே 10 வருடம் முடிஞ்சதும் ஜெயந்தி குழந்தைய சுக்கராச்சாரியார் கையில கொடுத்துட்டு திரும்பவும் தேவலோகம் போயிடுறா. குழந்தையை எடுத்துக்கிட்டு சுக்கராச்சாரியார் ஆசிரமத்துக்கு வராரு. அங்க உள்ள ஏற்கனவே அவரை மாதிரியே இன்னொரு சுக்கராச்சாரியார் அசுரர்களுக்கு பாடம் சொல்லிட்டு இருக்கிறதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே உள்ள போய் என்ன நடக்குது, இங்க என்ன மாதிரியே வேஷம் போட்டிருக்கியே, யார் நீ அப்படின்னு கேட்டாரு. உள்ள சுக்கராச்சாரியார் உருவத்துல இருந்த பிரகஸ்பதியும் அதையே கேட, இப்படி 2 பேருமே நான் தான் உண்மையான சுக்கராச்சாரியார் அப்படின்னு வாதம் செய்றாங்க. இத பார்த்த அசுரர்கள் ரொம்பவே குழம்பி போறாங்க. ஆனா 10 வருஷம் அவங்க கூடவே இருந்த பிரகஸ்பதி தான் உண்மையான சுக்கராச்சாரியார் அப்படின்னு தவறான ஒரு முடிவெடுத்து உண்மையான சுக்கராச்சாரியார பார்த்து, யாருடா நீ எங்க குருமாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து சதி செய்ய பாக்குறியாடா அப்படின்னு அவரை அடிக்காத குறையா திட்டி துரத்தி விட்டுறாங்க. இதனால கடும் கோபம் அடைஞ்ச சுக்கராச்சாரியார், அடே முற்ற அசுரர்களா, நீங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு உங்களுக்காக நான் சிவபெருமான நோக்கி 1000 வருஷம் கடும் தவம் செஞ்சு வரம் வாங்கிட்டு வந்தேனடா. அதுக்கு எனக்கு நீங்க நல்ல நல்ல கைமாறு செஞ்சிட்டீங்கடா அப்படின்னு தன் கமடலத்துல இருந்து நீரை எடுத்து, இனி எப்பேற்பட்ட முயற்சியை நீங்க செஞ்சாலும், எத்தனை ஜென்மம் நீங்க எடுத்தாலும், நீங்க அந்த தேவர்கள ஜெயிக்கவே முடியாதுடா அப்படின்னு ஒரு கொடிய சாபத்த குடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பினார். இப்போ பிரகஸ்பதி புன்னகைத்தார். 10 வருஷமா போட்ட திட்டம் வெற்றி அடைஞ்சத பார்த்து சந்தோஷப்பட்டு பிரகஸ்பதியாகவே உருமாறினார். அதை பார்த்த அசுரர்கள் அதிர்ச்சி அடைய பலமாக சிரித்துக்கொண்டே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போனாரு. இப்பதான் அசுரர்களுக்கு நாம எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு புரிஞ்சது. உடனே உண்மையான சுக்கராச்சாரியர் கிட்ட ஓடிப்போயி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. இரக்க குணம் கொண்ட சுக்கராச்சாரியார் அவங்கள மன்னிச்சு மறுபடியும் அசுர குருவா ஆனாரு. ஆனா கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். அதை இனி யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் கடைசி வரைக்கும் அசுரர்களுக்கு ஒரு சிறந்த குருவா இருந்து அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு உறுதியா இருந்தார் சுக்கராச்சாரியார். இதற்கிடையே ஜெயந்தி மூலமா அவருக்கு பிறந்த தன் மகளுக்கு தேவயானி அப்படின்னு பேர் வச்சு அவள அன்போட வளர்த்து வந்தார் சுக்கராச்சாரியார். அவளும் வளர்ந்து பருவ வயசை அடைஞ்சாள். இப்போ அவரால இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியும் அப்படிங்கறதுனால அடிக்கடி அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும்
போர் நடக்க ஆரம்பிக்குது. இப்படி நடக்கிற ஒவ்வொரு போர்லயும் தேவர்கள் பல பேர் கொல்லப்பட்டு அவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சுகிட்டே வருது. ஆனா அசுரர்கள் போர்ல கொல்லப்பட்டாலும் அவங்கள சஞ்சீவனி வித்தையை பயன்படுத்தி மறுபடியும் உயிரோட வர வச்சு திரும்ப திரும்ப போருக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருந்தாரு சுக்கராச்சாரியார். இதையெல்லாம் பார்த்த இந்திரன் கவலையின் உச்சிக்கே போறான். இப்படியே போனா நம்மளுடைய தேவர்கள் குலமே தடம் தெரியாம அழிஞ்சு போயிடும் அப்படின்னு புரிஞ்சுகிட்ட அவன் திரும்பவும் தேவகுரு பிரகஸ்பதி கிட்ட போய் ஆலோசனை கேடறான். பிரகஸ்பதி இப்போ யோசிக்கிறாரு. அசுரர்கள் இறந்து போயிட்டா உயிரோட வந்துடுறாங்க. ஆனா தேவர்கள் இறந்து போயிட்டா திரும்ப வர முடியல. இதுதானே இப்போ பிரச்சனை. இதுக்கு காரணம் அந்த சஞ்சீவனி வித்த தேவர்களுக்கு தெரியல. ஆனா சுக்கராச்சாரியாருக்கு அது தெரியும். இதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. தேவர்களும் அந்த சஞ்சீவனி வித்தையை எப்படியாவது கத்துக்கணும். ஆனா எப்படி நாம போய் சிவபெருமான் கிட்ட கேட்டா கண்டிப்பா அவர் நம்மள எரிச்சே கொண்டுடுவாரு. ஏன்னா அது சுக்கராச்சாரியார் செஞ்ச கடும் தவத்தால அவருக்கு மட்டுமே சிவபெருமான் உபதேசம் செஞ்ச தேவ ரகசியம். அப்ப அந்த ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது சுக்கராச்சாரியார் கிட்ட இருந்து மட்டும்தான் நாம கத்துக்க முடியும். ஆனா அத நம்ம எப்படி செய்யறது? யாரால முடியும் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, "என்னால் முடியும் தந்தையே" அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. 2 பேரும் திரும்பி பாக்குறாங்க. அங்க பிரகஸ்பதியுடைய மகன் கசன் நின்னுகிட்டு இருக்கிறான். "ஆம் தந்தையே, நான் போய் அந்த சஞ்சீவினி வித்தையை சுக்கராச்சாரியர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வரேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க" அப்படின்னு பணிந்து வணங்கினான். கசனுடைய திறமைகளைப் பற்றி நல்லா தெரிஞ்சிருந்த இந்திரனும் பிரகஸ்பதியும் உடனே அவனை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ கசன் சுக்கராச்சாரியருடைய ஆசிரமத்துக்கு வந்து அவரை வணங்கினான். "குருவே, நான் தான் தேவகுரு பிரகஸ்பதியுடைய மகன். என்னுடைய பேர் கசன். நான் உங்ககிட்ட மாணவரா சேர்ந்து எல்லா வித்தைகளையும் கத்துக்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவர் கால்ல விழுந்து வணங்கினான். சுக்கராச்சாரியர் பார்த்தாரு. "எழுந்திரு கஸ்ஸா. நீ நினைச்சிருந்தா என்கிட்ட நீ யாருங்கிற உண்மைய மறைச்சு பொய் சொல்லி மாணவனா சேர்ந்திருக்கலாம். ஆனா நீ அப்படி செய்யல. நீ அந்த பிரகஸ்பதியுடைய மகன் அப்படின்னு என்கிட்ட உண்மைய சொல்லியிருக்கிற. உங்க அப்பா என்னுடைய பாலிய சிநேகிதன். அதுவும் இல்லாம நான் ஒரு குரு. எதிரியாகவே இருந்தாலும் மாணவன் வந்துட்டா அவனுக்கு கல்வி கத்துக் கொடுக்க வேண்டியது ஒரு குருவாகிய என்னுடைய கடமை" அப்படின்னு சொல்லி கசனை அவருடைய மாணவனா ஏத்துக்கிட்டாரு. இத பார்த்த அசுரர்களுக்கு கோபம் வருது. குருவே என்ன இருந்தாலும் இவன் நம்முடைய எதிரி. இவனுக்கு நீங்க கல்வி கத்துக் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுக்கராச்சாரியார் அத கேடறதா இல்ல. "அசுரர்களே, இன்னையிலிருந்து இவன் இங்க தான் தங்கி கல்வி கத்துப்பான். இவனுக்கு நீங்க எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூடாது" அப்படின்னு கண்டிப்போட சொல்லிடுறாரு. அசுரர்களும் குரு பேச்ச மீற முடியாம ஒண்ணும் சொல்லாம போயிடுறாங்க. ஆனா இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது இந்த அசுர பசங்க கண்டிப்பா கசனை ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைச்ச சுக்கராச்சாரியார் கசன கூப்பிட்டு, "இங்க பாருப்பா கசா, நீ நம்ம ஆசிரமத்த சுத்தி உள்ள பகுதியில எங்க வேணாலும் போலாம். ஆனா பக்கத்துல உள்ள காட்டுப் பகுதிக்கு மட்டும் எக்காரணத்த கொண்டும் போகாத. ஏன்னா அந்த அசுரர்கள் அங்க தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உன்ன கண்டாலே பிடிக்கல. பார்த்து பத்திரமா இருந்துக்கோ" அப்படின்னு சொல்லி அவன சீடனாக ஏற்றுக்கொண்டாரு. அன்னையிலிருந்து சுக்கராச்சாரியாருக்கு ரொம்ப பிடிச்ச மாணவனா இந்த கசன் மாறினான். அவர் சிவ பூஜை செய்ய தேவையான எல்லா பொருட்களையும் கொண்டு வரதிலிருந்து, ஆசிரமத்துல இருந்த மாடுகள மேய்க்கிறதா இருக்கட்டும், இல்ல பழங்கள பறிச்சுட்டு வரதா இருக்கட்டும், இப்படி சுக்கராச்சாரியருக்கு தேவையான அனைத்து பணிவிடைகளையும் முழு மனசோட செஞ்சு வந்தான் கசன். சுக்கராச்சாரியரும் கசனுக்கு குருஸ்தானத்திலிருந்து எல்லா வித்தைகளையும் கத்துக் கொடுத்துட்டே வந்தாரு. மிருத சஞ்சீவினி வித்தையைத் தவிர, இந்த கசன் தேவயானி கிட்டயும் ரொம்ப அன்பா நடந்துகிட்டான். அவளுக்காக தினமும் விதவிதமான பூக்களை பறிச்சிட்டு வந்து கொடுப்பான். ஆடிப்பாடி அவள சந்தோஷமா வச்சுப்பான். பிறந்ததிலிருந்து தன் தந்தையையும் கொம்புகளும் கோரமான முகங்களும் பருத்த உடல்களையும் கொண்ட அசுரர்களைத் தவிர வேற யாரையுமே பார்த்திருக்காத தேவயானியின் கண்களுக்கு தேவலோகத்தை சேர்ந்த கசன் மேல தானாகவே ஒரு ஈர்ப்பு உண்டாகி அது நாளடைவுல ஒருதல காதலா மாறுது. தன் காதலை எப்படியாவது கசன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு தேவயானி காத்திருந்தாள். ஆனா அதே நேரத்துல கசன்மிருத சஞ்சீவினி வித்தைய கத்துக்கணும் அப்படின்னு அவனும் காத்துட்டு இருக்கிறான். ஆனா அந்த 2மே நடக்காம நாட்கள் உருண்டோடியது. எப்பயெல்லாம் போர்ல கொல்லப்பட்ட அசுரர்கள் உடம்பு தூக்கி வரப்பட்டு சுக்கராச்சாரியார் முன்வைக்கப்படுதோ அப்பயெல்லாம் இந்த வித்தைய தெரிஞ்சுக்கலாம் யூமாக் அப்படின்னு கசன் ஆர்வமா ஓடிப்போய் அங்க நின்னு பார்ப்பான். ஆனா அவனால பார்க்க முடிஞ்சது எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். சுக்கராச்சாரியார் கண்களை மூடி மனசுக்குள்ள ஏதோ ஒரு மந்திரத்த சொல்வாரு.
உடனே கொல்லப்பட்ட அசுரர்கள் தூக்கத்திலிருந்து எழும்புற மாரி எழும்பிடுவாங்க. அத தாண்டி அவனால எதையுமே தெரிஞ்சுக்க முடியல. அதனால என்னடா பண்ணலாம் அப்படின்னு ஒரு யூமாக் நாள் யோசிச்சுக்கிட்டே தேவயானிக்காக மலர்கள பறிக்க போனான் கசன். ஆழ்ந்த யோசனையில அவன் இருந்ததுனால சுக்கராச்சாரியருடைய எச்சரிக்கைய மறந்து தெரியாம அசுரர்கள் இருந்த யூமாக் அந்த காட்டுப்பகுதிக்கு போயிடுறான். ஆனா, இந்த மாரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் அசுரர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா, என்னதான் சுக்கராச்சாரியார் 1000 சொன்னாலும், இந்த கசன கண்டிப்பா தேவர்கள் சஞ்சீவனி வித்தைய கத்துக்க தான் அனுப்பி வச்சிருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க கசன் தனியா யுமாக் காட்டு பக்கம் வரத பார்த்ததும், அவன வழிமறிச்சு அங்கேயே அவன வெட்டி கொன்னுடுறாங்க. அவன் உடல. அந்த காட்டிலேயே வீசிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி போயிடுறாங்க. அன்னைக்கு பொழுது சாய்ஞ்சும் கசன் ஆசிரமத்துக்கு வரல அப்படின்னு தெரிஞ்சதும், தேவயானி சுக்கராச்சாரியார் கிட்ட யூமாக் போயி, கசனுக்கு என்னமோ ஆகிடுச்சுன்னு அழுதுகிட்டே சொல்றா. நடந்த விஷயங்களை ஞான திருஷ்டியில தெரிஞ்சுகிட்ட சுக்கராச்சாரியார் சஞ்சீவனி வித்தையை பிரயோகப்படுத்தினார். உடனே வெட்டப்பட்ட கசனின் உடல் பாகங்கள் ஒன்னா சேர்ந்து அவனுக்கு உயிர் வந்து ஆசிரமத்துக்கு திரும்ப வந்துட்டான். சுக்கராச்சாரியார் அசுரர்களை கூப்பிட்டு கடும் எச்சரிக்கை விடுத்தார். இந்த ஒரு யுமாக் சம்பவம் கசனுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துச்சு. நான் செத்துப்போனா சுக்கராச்சாரியார் அந்த சஞ்சீவினி மந்திரத்தை எனக்காக பயன்படுத்துறாரு. அதனால இத வச்சு அந்த மந்திரத்தை கத்துக்க ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசிக்கிறான். அதன்படி 2வது முறை இவனே மாடு மேய்க்கிற மாதிரி போய் வேணும்னே அசுரர்கள் இருக்கக்கூடிய அந்த காட்டுப் பகுதிக்கு போறான். என்னதான் 1000 தடவை சுக்கராச்சாரியார் எச்சரித்தாலும் அசுரர்கள் அசுரர்கள்தான். கசனப் பார்த்ததும் திரும்பவும் அவனை அங்கேயே வெட்டி கொன்னுடுறாங்க. இப்போ அசுரர்கள் யோசிக்கிறாங்க. போன தடவை இவன வெட்டி அப்படியே போட்டதால தான் நம்ம குரு இவனுக்கு உயிர் கொடுத்து திரும்ப வர வச்சுட்டாரு. இந்த வாட்டி நாம அப்படி செய்யக்கூடாது. ரொம்ப அறிவாளித்தனமா யோசிச்சு அவன் உடம்ப துண்ட துண்டா வெட்டி காட்டுல இருந்த ஓநாய்களுக்கு உணவ போட்டுடுறாங்க. இப்போ மறுபடியும் தேவயானானி கசனை காணோம் அப்படின்னு சுக்கராச்சாரியர் கிட்ட ஓடி வந்து அழறா. மறுபடியும் சுக்கராச்சாரியார் ஞான திருஷ்டியில அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சு மந்திரத்த சொல்லவும், ஓநாய்கள் வயித்துல இருந்த கசனுடைய உடல் பாங்கங்கள் அனைத்துக்கும் உயிர் வந்து எல்லா ஓநாய்களுடைய வயித்தையும் கிழிச்சுக்கிட்டு வெளிய வந்து ஒன்னா சேர்ந்து மீண்டும் கசன் உயிர் பெற்று ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தான். யுமாக் இந்த வாட்டியும் வழக்கம் போல சுக்கராச்சாரியார் அசுரர்களை கூப்பிட்டு கடுமையா எச்சரிக்கை செய்தாரு. இப்போ நாம போகிற ரூட்டு சரிதான் அப்படின்னு யூமாக் புரிஞ்சுகிட்ட கசன் ஒரு 3 நாள் கழிச்சு திரும்பவும் மாடு மேய்க்கிற மாதிரி காட்டுக்குள்ள போய் அசுரர்கள் கிட்ட இந்த வாட்டி அவனே போய் வம்பிழுக்கிறான். இந்த தடவை விடவே கூடாது அப்படின்னு 3வது முறையா அவன பொண்ணு போடுறாங்க அசுரர்கள். இவனை வெட்டியும் பார்த்தாச்சு, ஓநாய்க்களுக்கு கொட்டியும் பார்த்தாச்சு. என்ன பண்ணாலும் வந்து தொலைக்கிறானே அப்படின்னு இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லா அசுரர்களும் ஒன்னா சேர்ந்து இந்த முறை யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு அசுரன் இவனை வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்ல வேணாம். திரும்ப யுமேக் வந்துருவான். வெட்டி அதுக்கப்புறம் எரிச்சிடுவோம் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்ல, அப்ப கூட வந்தாலும் வந்துருவான். வெட்டி எரிச்சு அந்த சாம்பல மதுவுல கலந்துருவோம். இப்படி இன்னொருத்தன் சொல்ல, அப்படியும் வந்துட்டா. பேசாம அந்த மதுவ நம்ம குருக்கே குடிக்க குடுத்துருவோமா? அதுக்கப்புறம் எப்படி உயிரோட வந்து கிழிக்கிறான் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு கடைசி அசுரன் சொல்ல எல்லாரும், ஆஹா ஓஹோ அப்படின்னு கோஷமிட்டு அதுக்கு சம்மதம் தெரிவிக்க யூமாக் அப்படியே கசனை வெட்டி எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பல மதுவுல கலந்து அந்த மது கோப்பைய எடுத்துக்கிட்டு நேரா குறுகிட்ட போறாங்க அசுரர்கள். என்னடா நீங்களே என்னமோ பாசமா கொண்டுட்டு வரீங்க, சந்தேகமா இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி சுக்கராச்சாரியர் அவர்களை பார்க்க குருவே, எங்களுக்காக நீங்க நிறைய நன்மைகளை செஞ்சுகிட்டு இருக்கீங்க. அதுக்கு அன்பளிப்பா எங்க அன்பின் அடையாளமா நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பிரத்யேகமான மதுவை தயார் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். நீங்க உண்மையிலேயே எங்கள உங்க மாணவர்களா நினைச்சீங்க அப்படின்னா, இத நீங்க குடிச்சே ஆகணும் அப்படின்னு வற்புறுத்துறாங்க. பாசக்கார பயப்பிள்ளைங்க, உங்க பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையாடா அப்படின்னு அந்த மதுப்பைய வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சு முடிச்சார் சுக்கராச்சாரியார். இப்படிதான் சுக்கராச்சாரியார் வயித்துக்குள்ள கசன் போய் கலந்தான். அது தெரியாத தேவயானி வழக்கம் போல, அப்பா கசன காணப்பான்னு சொல்லி அளவும் அவர் எழுந்து ஞான திருஷ்டியில பார்த்து சொல்ல, இப்படிதான் 2 பேருக்கும் யூமாக் கசன் சுக்கராச்சாரியருடைய வயித்துக்குள்ளதான் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த உண்மை தெரிய வந்து அதிர்ச்சியாகி நின்றனர். இப்போ சுக்கராச்சாரியார் பொண்ணு தேவயானி கிட்ட கேடுறாரு. இங்க பாருமா தேவயானி, உனக்கு நான் வேணுமா இல்ல கசன் வேணுமா? எங்க 2 பேர்ல இப்போ ஒருத்தர் தாம்மா உயிரோட இருக்க முடியும். நீ என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே செய்றேம்மா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு தேவயானி, என்னப்பா இப்படி கேக்குறீங்க?
நீங்க கசன் 2 பேருமே எனக்கு முக்கியமா? உங்க 2 பேர்ல யாரு? இல்லாட்டியும் என்ன உயிரோடையே நீங்க பார்க்க முடியாதுப்பான்னு சொல்லி கதறி அழுதாள். சுக்கராச்சாரியரால அவர் பொண்ணு அழுகிறத பார்க்கவே முடியல. சரி, இதுக்கப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்லி, அந்த மிருத சஞ்சீவினி மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தாரு. ஆனா இந்த முறை அதை வித்தியாசமாக பயன்படுத்தினாரு. முதல்ல உயிர் வரக்கூடிய மந்திரப் பகுதியை சொல்லி, அவர் வயித்துக்குள்ளேயே கசனுக்கு உயிர் வர வச்சார். யூமாக். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த மந்திரத்தையும் கசனுக்கு கேடுற மாதிரியே சப்தமா சொல்லி முடித்தாரு. அடுத்த நொடி கசன் சுக்கராச்சாரியருடைய வயித்த கிழிச்சுக்கிட்டு உயிரோட வெளிய வந்தான். உடல் கிழிந்து இரத்த வெள்ளத்துல தரையில இறந்து கிடந்த தன் தந்தையின் உடலை பார்த்து தேவயானி கதறி அழுதா. இத பார்த்த கசன் அவன் வயித்துக்குள்ள இருக்கும்போது கேட்ட அந்த சஞ்சீவினி மந்திரத்தை அப்படியே சொல்லி சுக்கராச்சாரியார உயிரோட வர வச்சான். இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்கு. சுக்கராச்சாரியர் வயித்துக்குள்ள கசன் இருக்கும்போது அவர் கசனுக்கு உயிர் கொடுத்து அவனுக்கு கேடுற மாதிரி மந்திரத்த சொன்னாரே தவிர, இந்த மாரி கசா நான் இப்போ மந்திரத்த சொன்னதுக்கு அப்புறமா நீ என் வயித்த கிழிச்சுக்கிட்டு யூமாக் வெளிய வந்துருவேன். அதனால நான் செத்து போயிடுவேன். நீ திரும்ப இந்த மந்திரத்த சொல்லி என்ன காப்பாத்துப்பா அப்படின்னு அவர் கேட்கவோ சொல்லவோ, இல்ல கசனுக்கு விருப்பம் இருந்தா நான் உயிர் வாழணும் அப்படிங்கிறது அந்த ஆண்டவனுடைய சித்தமா இருந்தா அவனே அந்த மந்திரத்த சொல்லி என்னை உயிரோட கொண்டு வரட்டும் அப்படின்னு எதுவுமே சொல்லாமலே யூமாக் இறந்து போயிட்டாரு. இது சுக்கராச்சாரியருடைய பெருந்தன்மைய காட்டுது. அதே மாரி வெளிய வந்த கசன் நெனச்சிருந்தா அப்படியே கிளம்பி தேவலோகம் யூமாக் போயிருக்கலாம். ஏன்னா அவன் வந்தது அந்த மந்திரத்த கத்துக்க தானே. இப்போ மந்திரத்தையும் கத்துக்கிட்டாச்சு. கூடவே யாராலையும் கொல்ல முடியாத தேவகுரு சுக்கிராச்சாரியரையும் கொன்னாச்சு. இப்படியே அவன் தேவலோகம் போயிருந்தா, அவன் தந்தை பிரகஸ்பதியிலிருந்து இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் அனைவருமே அவன பாராட்டி தள்ளியிருப்பாங்க. ஆனா, அவன் அப்படி செய்யல. அவனுக்காக தன் உயிரையே தியாகம் செஞ்சு, அவனுக்கு உயிர் கொடுத்த தன் குருவை அவன் ஏமாத்த விரும்பல. கொஞ்சமும் யோசிக்காம, மந்திரத்த சொல்லி அவருக்கு உயிர் கொடுத்தான் யூமாக் கசன். இது கசனுடைய பெருந்தன்மையை காட்டுது. இருவரும் உயிரோட வந்ததைப் பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தாள் தேவயானி. ஆனா, வந்த வேலை முடிஞ்சதுனால, மறுநாளே கசன் சுக்கராச்சாரியர வணங்கி, நான் எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டேன் குருவே. இனி தேவலோகத்துக்கு போகப் போறேன். எனக்கு விடை கொடுங்கள் குருவே அப்படின்னு வணங்கினான். இப்ப இவன் மூலமா தேவர்களுக்கும் சஞ்சீவனி வித்தை தெரியப் போகுது அப்படின்னு தெரிஞ்சும் கூட, கசனை முழு மனசோட ஆசீர்வாதம் பண்ணி அவனுக்கு விடை கொடுத்தார் சுக்கராச்சாரியார். யுமாகி இத பார்த்த தேவயானி கசன் போகப் போறான். இதுக்கு மேலயும் தாமதிச்சா நம்ம யூமாக் காதல சொல்லவே முடியாம போயிடும் அப்படின்னு பதறிப்போய் அவன்கிட்ட தன் காதலை வெளிப்படுத்தினாள். இப்ப நம்ம ஆளு கசன் பார்த்தான். இங்க பாருமா தேவியானி, நீ என்னுடைய குருவுடைய பொண்ணு. நான் எப்ப இறந்து போய் உங்க அப்பா வயித்திலிருந்து மீண்டும் புதுப்பிறவி எடுத்து வந்தேனோ அப்பவே நான் அவர் வயித்திலிருந்து பிறந்த மகனாகிட்டேன். அதனால உன்னுடைய தந்தை என்னுடைய தந்தை. நீ எனக்கு அக்கா முறை வரும். நான் உனக்கு தம்பி வரட்டா அப்படின்னு சொல்லி கிளம்ப பார்க்கவும், அதை கேட்டு கடும் கோபம் அடைஞ்ச தேவயானி அசுரர்கள் சொல்லும்போது கூட நான் நம்பல. ஆனா உன்னை பத்தி இப்ப நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மந்திரத்த கத்துக்கிறதுக்காக நீ சதி செஞ்சு என்ன நீ ஏமாத்திட்டு போறல. எந்த மந்திரத்த கத்துக்கிறதுக்காக நீ என்னை ஏமாத்திட்டு போறியோ அந்த சஞ்சீவனி வித்தை உனக்கு பயன்படாமலே போகட்டும் அப்படின்னு தேவயானி சாபம் கொடுக்கிறா. அத கேட்ட கசன், பரவால்ல தேவயானி. எனக்கு இந்த வித்தை பயன்படாம போனா பரவால்ல. நான் இத தேவர்களுக்கு கத்துக் கொடுப்பேன். அவங்க இத பயன்படுத்தி பலன் பெறுவாங்க. ஆனா நான் உன்னை ஏமாத்திட்டேன் அப்படின்னு நீ சொல்றத நான் ஏத்துக்கவே முடியாது. நான் என்னைக்கும் உன்னை காதலிக்கவே யுமாக் இல்லை. உன்னோட காதல் தோல்வி அடைஞ்சது அப்படின்னு நீ எனக்கு சாபம் கொடுத்தது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. அதனால நான் உனக்கு ஒரு சாபத்த குடுக்கிறேன். எந்த யுமாக் காதல் திருமண வாழ்க்கையை அடையணும் அப்படின்னு நீ எனக்கு சாபம் கொடுத்தியோ, அந்த திருமண வாழ்க்கையே உனக்கு சோகமானதா அமையும் அப்படின்னு பதிலுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு கிளம்பி போனான் கசன். யுமாக். இப்படி கசன் தேவயானிக்கு கொடுத்த சாபம் என்ன ஆச்சு? கொடுமைகள் செய்த அனைத்து அசுரர்களையும் விஷ்ணு பகவானும் சிவபெருமானும் வதம் செஞ்சபோது, ஏன் ஒரு தடவை கூட சுக்கராச்சாரியரை அவர்கள் வதம் செய்யல? ஒரு யூமாக் முறை சிவபெருமான் சுக்கராச்சாரியரை எதுக்காக விளங்கினாரு? சுக்கராச்சாரியருக்கு எப்படி ஒரு கண்ணு குருடா போச்சு? கசன் கத்துக்கிட்டு போன மிருத சஞ்சீவினி மந்திரம் தேவர்களுக்கு பயன்பட்டதா? இதெல்லாம் ஒரு பெரிய கதை. இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்தா, உடனே இந்த காணொளிய லைக் பண்ணி, ஓம் நமசிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணி எனக்கு அத தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும், அன்பர்களுக்கும் மறக்காம பகிருங்க. அதே மாரி நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, பல மெய்கச்சரியும், ஆன்மீக தகவல்கள் உங்கள் செவிகளுக்கும்
விழிகளுக்கும் விருந்தாக காத்திரு. மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான, அற்புதமான காணொளியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.